இந்த வருஷம் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான பெற்றோர்கள் எதிர்பார்த்து ஏமாந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஆர்டிஏ அட்மிஷன். இந்த ஆர்டிஏ அட்மிஷன் சம்மந்தமாக இந்த வருஷம் இன்னும் கூட நிறைய பெற்றோர்கள் வந்து எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. தமிழக அரசு இது சம்மந்தமான முடிவை ரொம்ப சீக்கிரத்தில் அறிவிக்கணும்னு. இது சம்மந்தமான ஒரு வழக்கு பார்த்தீங்க அப்படின்னா சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்னைக்கு நடந்திருக்கு. தனியார் பள்ளியில் 25% இடஒதுக்கீட்டுக்கு மாணவர் சேர்க்கையை தொடங்க தமிழக அரசுக்கு உத்தரவிடக் கோரிய மனு. ஸோ இது சம்பந்தமாக தான் இன்னைக்கு அந்த வழக்கு வந்து நடந்திருக்கு. அதில் கவர்மெண்ட் வந்து தமிழக அரசு என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, இந்த 100% தொகையை தமிழ்நாடு அரசு தான் வழங்கிட்டு இருக்கிறோம் இது வரைக்கும். இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரைட் டு எஜுகேஷன் ஆக்டில் 60% தொகையை வந்து மத்திய அரசும் மீதம் இருக்கிற 40% தொகையை மாநில அரசும் வழங்கணும். ஆனால் 2021 பார்த்தீங்க அப்படின்னா 2023 வரைக்கும் எந்த நிதியையும் மத்திய அரசு வந்து கொடுக்கல. 100% நிதியுமே மாநில அரசுகள் வழங்கி தான் இந்த 25% இடஒதுக்கீட்டுக்கான தனியார் பள்ளிகளில் படிப்பை வந்து நாங்கள் கண்டினியூ பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா மத்திய அரசு எந்த விதமான நிதியும் ஒதுக்கலை. அதனால தான் நாங்கள் ஆர்டிஏ அட்மிஷனை அப்படியே நிறுத்தி வச்சிருக்கிறோம் அப்படின்ற விளக்கத்தை வந்து இப்போ தமிழக அரசு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இவங்க நடக்கிற விஷயங்கள்லாம் பார்த்தா இந்த வருஷம் ஆர்டிஏ அட்மிஷன் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இனிமே கிடையாது. தேங்க்யூ.